நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா ஆனா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். டேய் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு வராதடா, கொஞ்சம் ஃப்ரீ மைண்டோட வா. பொண்ணை பார்த்த அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். என்னங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்களும் நல்லதா 4 வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? டேய் சரவணா, அம்மா தான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, இன்னும் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? வரம்மா பாக்குறம்மான்னு சொல்லண்டா. எப்ப எங்கன்னு சொல்லுங்க, வந்து பார்த்துட்டு என் முடிவை சொல்றேன். டேய் சரவணா, என்னங்க இவன் மொட்டையா சொல்லிட்டு போறான்? அவன் சொல்லிட்டு போனதுல இருந்தே தெரியல, அவன் அவனுக்காக பொண்ணு பார்க்க வரல, உனக்காக பொண்ணு பார்க்க வரான். இது அப்பயே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? அது சொஜ்ஜி பஜ்ஜி பார்ட்டியை மிஸ் பண்ண வேணான்னு பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம பொழுதனைக்கும் உங்களையே பார்த்துட்டு இருக்கேன்னா எனக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும் தான் சொல்லல. உங்க 2 பேருக்கு நடுவுல நான் பாடுற பாடு இருக்கே, ஐயோப்பா. ஏமா அம்மா பாஸ் என்கின்ற பாஸ்கரன் படத்துல வர சந்தானம் மாதிரியே பேசிட்டு போறாங்கல்ல. ஏங்க இப்ப காஃபி கொடுத்துட்டு போச்சே, அதானுங்க பொண்ணு. கொஞ்சம் வயசான மாதிரி தெரியல. அது பொண்ணுடைய அம்மா. ஐயோ, உன்னை சங்கர நேத்ராலயா போய் ஐய செக் பண்ணிட்டு வான்னு சொன்னா கேட்குறியா? உன்னை தனியா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா சரவணனுக்கு 60ஆம் கல்யாணம் தான் நடத்தணும். சரி பொண்ணு எங்க? வீணையை ரெடி பண்ணிட்டு இருக்கிறா. சரவணன் முன்னாடி பாடி அசத்த போறாங்க. அம்மா, பொண்ணு பி சுஷீலா வாய்ஸ்ல பின்னுவாலாம். சுஷீலாவுடைய அப்போ உள்ள வாய்ஸா இப்போ உள்ள வாய்ஸா? இல்லம்மா, அவன் என்ன பொண்ணை வச்சு ஆர்கெஸ்ட்ராவை நடத்த போறான், அதுதான் சொல்ல வந்தேன். சும்மா இருங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். என்னப்பா சரவணா, பழக்கம் போல சீரியஸா இருக்கிற? ஏன்பா உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா? கண்டிப்பா இல்லை. ஏன் இருக்கோன்னு ஏதாவது சந்தேகப்பட்டுட்டியா? ஏண்டா, கல்யாணம் ஆனவனை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறிய, இது நியாயமா? ஏன்பா இப்போதான் திருநெல்வேலியில் இதே மாதிரி ஒரு செட்டப்ல அடி வாங்கின்னு வந்தோம். உள்காயம் கூட இன்னும் ஆறல, அதுக்குள்ள அதே செட்டப்ல அடுத்து பஜ்ஜி சாப்பிடணுமா? நானாப்பா என் பாடியை அப்படியே பின்னால சாய்க்கிறேன், இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பாரு. பார்த்த இல்லை, இப்போ போயிட்டு இருக்கிறது 4வது பஜ்ஜி. எப்போவுமே நான் வந்து உன் பக்கத்தில் உட்கார்றதுனால நல்லது கெட்டது 2மே எனக்கே நடந்துட்டு இருக்குது. இனிமே ஏதாவது திட்டுறதா இருந்தா பாதி அந்த பக்கம் பாஸ் பண்ணு. ஏன் அப்படி உருன்னு உட்காந்துருக்கான்? காலையில் இந்த பொண்ணை இன்னொரு பையன் கூட பைக்கில் பார்த்தானா. அப்படியா? விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க? இப்போ அந்த பொண்ணு வரப்போது, சரவணனை பிடிச்சிருக்குன்னு சொல்ல போது, இவன் அடவு கட்ட போறான். எதுக்கும் ஓடுறதுக்கு ரெடியாரு. அப்பா உன் மொக்கைய கொஞ்சம் நிப்பாட்றியா? ஏன்டா அவ்வளோ வெறுப்பா இருக்க? திருநெல்வேலி பொண்ணையே நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா கதை விடாத, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. முதல்ல பொண்ணை வர சொல்லு, சட்டு புட்டுன்னு பார்த்துட்டு கிளம்பலாம். இருடா, அவசரப்படாத. பொண்ணு பெரிய கர்நாடிக் சிங்கரா,
உன் முன்னால் பாட வச்சு அவள் திறமையை உனக்கு காட்டணும்னு மக்கள்லாம் தீவிரமாக இருக்காங்க. மாப்பிள்ள ஆர்வமா இருக்காரு. அப்பா இப்போ எதுக்கு இந்த பாட்டு கச்சேரிலாம்? இல்லைடா, ஒருவேளை உனக்கு பொண்ணை பிடிக்காட்டா கூட அவள் திறமையை பார்த்து உன் ரேடியோ ஸ்டேஷனில் அவளுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தருவேன் இல்லையா? அதான். என்ன? பொண்ணு பாட ஆரம்பித்தா கல்யாணமே நின்று போய்டான்னு அவங்களுக்கு தெரியல. அதான். அப்பா பொண்ணு எப்பப்பா வரும்? வீணைக்கு இப்போதான் கம்பி கட்டிட்டு இருக்காளாம், வந்துருவாடா. நல்லா இருக்கு சாப்பிடு. ம். சார் சொல்லுங்க சார். பொண்ணை வர சொல்லாமே. இதோ வர சொல்றேன். சாரதா பொண்ணை வர சொல்லுமா? அலை பாயுதே